Students, next exercise number 9.1 la 14th sum. A 1.2 meter tall girl spot a balloon moving with the wind in a horizontal line at a height of 88.2 meter from the ground. So draw பண்ணிக்கலாம். Ground level first draw பண்ணிருங்க. இது ground level. இந்த ground levelல இருந்து 1.2 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு பொண்ணு இங்க நிக்கிறாங்க. A B ன்னு எடுத்துக்கலாம். 1.2 மீட்டர். ஸோ இது வந்து ஹரிசாண்டல் லைன். இங்கே தான் வந்துட்டு அந்த பொண்ணோட கண்ணு இருக்கு. ஓகே, the angle of elevation of the balloon from the eyes of the girl at any instant is 60 degree. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பலூன் பார்க்குறாங்க. அந்த பலூன் வந்து இதான் பலூனு. இந்த பலூன் வந்து 88.2 மீட்டர் ஃப்ரம் தி கிரவுண்ட். கிரவுண்டில் இருந்து 88.2 மீட்டர் ஹைட்டில் இருக்கு. And the angle of elevation of the balloon from the eyes of the girl is 60 degree. The angle of elevation கொடுத்துருக்காங்க 60 degree. அதே மாதிரி கிரவுண்டில் இருந்து இந்த பலூனோட ஹைட்டு வந்து 88.2 மீட்டர். ஸோ இந்த பாயிண்ட் சின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் டி. டி வந்து 88.2 மீட்டர். The angle of elevation of the balloon from the eye of the girl at any instant is 60 degree. போட்டாச்சு. Next, after some time, the angle of elevation reduces to 30 degree. See figure. Find the distance traveled by the balloon during the interval. Okay. See, after some time, balloon வந்துட்டு கொஞ்சம் distance travel பண்ணி இங்கே போயிருது. ஸோ இப்போ இந்த பலூனை வந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து ரெடியூசஸ் டு 30 டிகிரி. 60 டிகிரியில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 30 டிகிரியாக கம்மி ஆயிடுச்சு. இப்போ அதே டோட்டல் ஹைட்டு தான். டோட்டல் ஹைட்டு வந்து 88 பாயிண்ட். ஸோ இந்த டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 88.2 மீட்டர். பிசிடி இந்த பாயிண்ட் இன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டு எஃப். இந்த பாயிண்ட் வந்து ஜி, இந்த பாயிண்ட் ஹெச்னு வச்சுக்கலாம். பட் டோட்டல் ஹைட் ஆஃப் தி பலூன் ஃப்ரம் த கிரவுண்ட் வந்து 88.2 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி பலூன் டியூரிங் தி இன்டர்வல். தி பலூன் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இந்த பாயிண்டில் இருந்துச்சு. அப்போதைக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. கொஞ்சம் நேரம் கழிச்சு பலூன் இங்கே போயிடுச்சு. இப்போதைக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரியாக கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா பலூன் ட்ராவல் பண்ண நம்மளுக்கு ஆங்கிள் கம்மியாயிட்டே வரும். இங்கே பலூன் பக்கத்தில் வர ஆங்கிள் கூட்டிகிட்டே வரும், பொண்ணுக்கு பக்கத்தில் வர. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பலூன் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு கேட்குறாங்க. அதாவது ஜிஹெச் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹைட்டு நம்மளுக்கு தெரியணும், சியிலிருந்து ஜி வரைக்கும். அதே மாதிரி இலேருந்து ஹெச் வரைக்கும் சிஜி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே ஹைட்டு தான் இங்கேயும் இஹெச்சும். ஸோ சிஜி எப்படி கால்குலேட் பண்ணுறது? டோட்டல் ஹைட் எவ்வளோ? சிடி வந்து 88.2 மீட்டர். இதிலிருந்து 1.2 மீட்டர் ஹைட் ஆஃப் த கேர்ளை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிஜி வேல்யூ கிடச்சிடும். ஸோ 88.2 மைனஸ் 1.2, ஸோ 87 மீட்டர். ஸோ சிஜி ஹைட் வந்து 87 மீட்டர். அதே தான் இஹெச்சுக்கும், ஏன்னா சேம் ஹைட்டு தான். ஸோ இஹெச்சும் 87 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜிஹெச் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி பலூன் டியூரிங் தி இன்டர்வல். ஓகே, ஸோ இந்த ஏஜி டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏஜி டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏலேருந்து ஹெச் வரைக்கும்
டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம ஒய்னு வச்சுக்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்போ ஜிஹெச் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஏஜி டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணோம்னா ஜிஹெச் டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? இப்போ ஒய் மைனஸ் எக்ஸ். இந்த ஜிஹெச் டிஸ்டன்ஸ் வந்து ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் CAG. ஓகே, ஸோ இன் ட்ரையாங்கிள் CAG, angle A is equal to 60 degree. angle A தான் வந்துட்டு 60 degree. ஸோ இந்த ஹைட் பாருங்கள், CG வந்து 87 மீட்டர். CG is equal to 87 மீட்டர். அப்புறம் AG is equal to X மீட்டர். AG is equal to X மீட்டர். சிஜிங்கிறது வந்து டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு தானே இருக்குது. அண்ட் ஏஜிங்கிறது டீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடை ரிலேட் பண்ணுற டீட்டா டேன் டீட்டா. ஸோ தேர்ஃபோர் tan 60 is equal to ஆப்போசிட் சைடு வந்துட்டு சிஜி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு ஏஜி. tan 60 வேல்யூ தெரியும் உங்களுக்கு, √3 is equal to சிஜியோட வேல்யூ 87 divided by AG வந்துட்டு நம்ம x எடுத்துருக்கோம். So therefore x is equal to 87 divided by √3. So இந்த பக்கம் இருக்க √3 இங்கே கீழே வந்துச்சுன்னா டிவைடட் ஆயிரும். So x is equal to 87 divided by √3. So next in triangle, இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம் EAH. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் EAH, angle A is equal to 30 degree. Angle A is equal to 30 degree. And EH வந்து சேம் ஹைட்டு தான், இதே ஹைட்டு சிஜியோட ஹைட்டு தான் இங்கேயும். ஓகே, ஸோ EH is equal to 87. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? AH வந்துட்டு ஒய்னு எடுத்துருக்கோம் நம்ம. So AH is equal to y meter. Okay. So EH வந்து thetaக்கு opposite side and AH வந்து thetaக்கு adjacent side. So opposite side and adjacent side relate பண்ற theta tan theta. So therefore tan 30 is equal to opposite side வந்து EH divided by adjacent side AH. So tan 30 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 1 divided by √3 is equal to EH வந்து 87 divided by AH வந்து y. So therefore y is equal to 87 into √3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 87 into √3. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பலூன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாயிண்ட் சியில் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பறந்து பாயிண்ட் ஈக்கு போயிடுச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு ஒய் மைனஸ் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒய்னு எடுத்திருந்தோம், இந்த சின்ன டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு எடுத்திருந்தோம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி பலூன், இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும்னா டோட்டலில் இருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணணும். ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ்னு எடுத்துருந்தோம். ஸோ தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை balloon equal to y minus x. y வந்துட்டு என்னது 87 √3 minus x வந்து 87 divided by √3. ஸோ 87 மட்டும் காமனாக எடுத்துக்கலாம். √3 minus 1 divided by √3 is equal to 87 into √3 into √3 3. 3 minus 1 divided by is equal to 87 into 2 divided by √3. So 87 into 2 வந்து 174 divided by √3. ஸோ கீழே √3 இருக்கனால இதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலேயும் √3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கீழேயும் √3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
இஸ் ஈக்குவல் டு 174 இன்ட்டு √3 டிவைட் பை √3 இன்ட்டு √3 வந்து 3 ஆகிடும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 3 5s are 15, 3 8s are 24, இப்போ 58 √3 வருது. 58 √3 மீட்டர். ஸோ தேர்ஃபோர் distance traveled by balloon is equal to y minus x is equal to இந்த distance எவ்வளோன்னு calculate பண்ணியிருக்கோம் நம்ம 58 √3 மீட்டர். ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 15th சம் பார்க்கலாம்.